கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தியான கூட்டம் ஆண்டுடைய கிருபையினால் 41 நாள் ஆராதனைகளை எல்லாம் சேர்த்து நடத்தி கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். இந்த 42வது நாளில் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இது பரிசுத்த வாரம் என்று அழைக்கப்படுகிற இந்த வாரம் அதிகமாய் கர்த்தரை அறிந்து கொண்டு, பாவங்களை உணர்ந்து, குறைகளை அறிக்கையிட்டு, மேலோட்டமான வாழ்க்கை நிலைமையை மாற்றி ஒரு ஆழமான ஜீவியம் செய்வதற்கு அந்த எண்ணத்தோடு தான் தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. இன்னும் 2 நாட்கள் கழித்து பஸ்கா பண்டிகை அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைவு கூறும்படி சொல்லப்பட்டதைப் போல ஆண்டவர் இயேசு சிலுவையில் பஸ்கா ஆடாக அடிக்கப்பட்ட நாளை குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி என்று யோசித்து, அதிலே அவருடைய பாடு மரணங்களையும் நினைத்து பந்தியில் பங்கெடுத்து ஆண்டவரோடு நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறோம். இதற்கிடையில் ஆயத்தப்படுவதற்கு தான் இந்த வார்த்தைகள். தொடர்ச்சியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து கொண்டிருக்கிறோம். நேற்று உங்களுக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு சென்றார், அப்புறம் அங்குள்ள ஜனங்களுக்கு சுகம் கொடுத்தார். அங்குள்ளவங்க கோபம் அடைந்தாங்க ஆண்டவர் மேல. அதன் பிறகு பெத்தானியாவுக்கு போய் தங்கினார் என்று நாம பார்த்தோம். பெத்தானியாவுக்கு போய் தங்கினார், இரவு அங்க இருக்கார். எதுக்காக போனாரு? தூங்குறதுக்கு இல்லை, ஜெபம் பண்ண. ஏன் பெத்தானியாவுக்கு அவர் போகணும் என்றால், எருசலேமிலே ஒரு சமாதானம் உள்ள இடம். அங்கே இருக்கிறவங்க கோபப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆண்டவரை நினைக்கக்கூடியவங்க கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல துதி இல்லை, ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, குற்றம் கண்டுபிடிக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. துதிக்கிறவங்களையும் தடை பண்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதை விட ஒரு 7 குடும்பத்துல போய் பெத்தானியாவில் ஒரு கிராமத்துல இருந்துட்டு வந்துடலான்னு அந்த இரவு அங்க போறாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஏற்கனவே கெத்சமனே தோட்டத்திலே ஜெபித்தவர். ஏன்னா இப்ப போய் ஜெபிக்கிறார். எதற்கு? பாடுகள் தொடர்ச்சியாய் வரப்போகிறது. அப்ப அங்க போன பிறகு காலையில வர்றாரு ஆண்டவர் இயேசு. காலையிலே வருகிறார். வந்த உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி. அப்ப ஆண்டவர் பசியை தீர்ப்பது நம்முடைய கடமை. எப்படி பசியை தீர்க்கிறது? அவருக்காக ஊழியம் செய்யணும், அவர் நாமத்தை உச்சரிக்கணும், அவர் பட்ட பாடுகளை ஜனங்களுக்கு அறிவிக்கணும், ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும், நரகத்துக்கு போகிற வழியை தடுத்து நிறுத்தணும், பரலோகம் போகக்கூடிய வழியை காண்பிக்கணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஜனங்களுக்கு சொல்லணும். அப்பொழுதுதான் அவர் பசியை ஆற்றுகிற மக்களாய் இருக்க முடியும். அப்புறம் அந்த வழியில போகும்போது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அது அது இலை நிறைய இருக்கு. ஆனா அவர் பசி உண்டானதுனால ஏதாகிலும் கிடைக்கும்னு பார்த்தார், கனி கிடைக்கும்னு பார்த்தார், கிடைக்கல. அவர் சபித்தார், பட்டு போயிற்று. அங்க அதை பார்த்த உடனே சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இலை இருந்ததுன்னா பழமும் இருக்கும். இலை பழுக்கும் போதும் இலை இருக்கும், பழம் பிறகு கொடுத்தாலும் அது இலை இருக்கும். அதனால அவருக்கு தெரியும். அவர் ஒண்ணும் தெரியாம அவர் சபிக்கல. ஏன் அப்ப சபிக்கிறார்னா, ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கவும் முடியும். அவர் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கலன்னா சபிக்கவும் அவரால் முடியும். ஏன்? அவர் எல்லாவற்றையும் படைத்த தேவன். எல்லா உரிமையும் எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு. அதன் பிறகு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆச்சரியப்பட்டீங்களே,
ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க ஜெபிக்கிற மக்களாய் மாற வேண்டும். இயேசு அவர்களை நோக்கி சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும். விசுவாச ஜெபம். ஜெபம் பண்ணிட்டு விசுவாசம் இல்லாம இருக்கக்கூடாது. விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சமுத்திரத்துக்கு போன்னு சொன்னா அது அப்படியே நடக்குமா? எப்படி அத்திமரம் பட்டு போயிற்று, அதே போல இந்த ஆண்டவரை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு பாருங்க, 23ஆம் வசனத்துல அவர் ஜெப ஆலயத்தில் வந்து உபதேசம் பண்றார். ஏற்கனவே ஜெப ஆலயம் கள்ளர் குகையா மாறி இருக்கு. அங்க போயிட்டு அதை சுத்திகரிக்கும்படி தமது வைராக்கியத்தை காண்பித்து இருக்கிறார். ஆனால் பாருங்க, ஆண்டவுடைய தொடர்பு எப்பவுமே தேவாலயம். அப்ப தேவாலயத்துல என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும், உபதேசம் இருக்கணும். அங்க ஜெப வீடு கள்ளர் குகையா மாறினது ஜெபம் இல்ல. ஆக ஜெபத்தை முக்கியப்படுத்தி சொல்றார். ஜெபித்த பிறகு ஜெபத்தோட நிக்க வேணாம், உபதேசம் தேவை. இப்ப ஆலயத்துல வந்து உபதேசம் பண்றாரு. உடனே குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஆசாரியர், மூப்பர் அவரிடத்துல வந்து கேள்வி கேட்கிறவங்க வேலையே அதுதான். நீங்க பாருங்க, சில இடங்களில் சில சபைகளில் அவங்களும் மாற மாட்டாங்க, மற்றவங்க மாறுறதுக்கு விட மாட்டாங்க. ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க, தப்பு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நல்ல வார்த்தைகளுக்கு விரோதமா செயல்படுவாங்க. அப்ப இந்த கூட்டத்தார் வந்து அவர்கிட்ட, நீ எந்த அதிகாரத்துல இதெல்லாம் பண்ற என்று கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் தவறா பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே அதிகாரத்தில் உள்ளவர்கள். நியாயம் தீர்க்க அதிகாரம் உண்டு, குடும்ப பிரச்சனையை தீர்க்க அதிகாரம் உண்டு. பிரச்சனையோடு இருந்தால் அதை நியாயம் தீர்த்து என்ன பண்ணணுங்கிற அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் அதை சரியா அவங்க செய்யறதில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஊழியமோ அவருடைய வார்த்தைகளோ வித்தியாசமானது. அப்ப நீ இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யாரு? அப்ப ஆண்டவர் ஞானம் உள்ளவர் அல்லவா? ஒரு வார்த்தை சொன்னாரு, சரி நானும் ஒரு வார்த்தை உங்களை கேட்கிறேன், சரி கேளு. ஆண்டவர் சொல்றாரு, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். இதுக்கு ஈஸியா அவங்க பதில் சொல்லி இருக்கலாம். அவர் ஞானம் உள்ளவர். ஏன்னா இவங்க அதிகாரத்துல இருந்தாலும் அதிகாரத்தை சரியா பயன்படுத்தாதனால இவங்க வந்து என்ன சொல்றாங்க, குழம்பிக்கிட்டு இருக்காங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க குழப்பம் அடைவாங்க, ஈஸியா மாட்டிக்குவாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்றாங்க, என்ன பெரிய சிக்கல், நம்ம போய் அவர்கிட்ட பேசினதே தப்பா போச்ச, இப்படி மாட்டி விட்டுட்டார அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை. ரெண்டு காரியம் சொல்றாங்க. அவர் சொன்ன வார்த்தையை பார்த்தா என்ன, தேவனால் உண்டாயிற்றுன்னா அப்ப ஏன் நீங்க அவரை விசுவாசிக்கல, அவனை விசுவாசிக்கலன்னு சொல்லுவாங்க. மனுஷரால் உண்டாயிற்றுன்னு சொன்னால் அப்ப ஏன் நீங்க ஜனங்களுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தீர்க்கதரிசின்னு அவரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யார? யோவான் ஸ்நானனை சொல்லிட்டு ஆலோசனை பண்றாங்க. சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதுன்றாங்க, எங்களுக்கு தெரியாது பதில் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நானும் என் அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர், எல்லா மனுஷ இருதயத்தை பார்க்கிறவர், எல்லாருடைய வாழ்க்கையை கவனிக்கிறவர். அதனால தப்பான எண்ணத்தோடு யார்கிட்டையும் பழகக்கூடாது, தப்பான கேள்விகளை பேசக்கூடாது, சும்மா குழப்பி விடக்கூடாது. அதிகாரத்தை நியாயமா பயன்படுத்தணும், சமாதானத்துக்கு ஏதுவா பயன்படுத்தணும். எல்லாரையும் ஒருங்கிணைங்கிற அளவுக்கு, ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய அளவுக்கு செயல்படணும். இவங்க செய்த தவறுகளை நீங்க படிக்கும் போதே தெரியலாம். என் ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வ அதிகாரம் படைத்தவர், அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளவர், அவர் உபதேசத்தில் எவ்வளவு பெரிய தெளிவு வருது பாருங்க. நீங்களும் தொடர்ந்து இந்த வேத பகுதியை படிங்க. நமக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்,
நாம யாரு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் என்று. யோவான் 1:12. அந்த அதிகாரத்தை பெற்ற நாம அவருக்காக வாழுவோம், தெளிவடைவோம், அவருக்கு மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. இந்த அதிகாரத்தோடு சாத்தானை எதிர்த்து நிற்போம், மேற்கொள்ளுவோம், வெற்றி காண்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.